எலக்ட்ரிக்கல் ஜூசர்ஸ். இந்த ஜூசர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலும் நம்ம இதுதான் பண்ணிருக்கோம். கஸ்டமர் நிறைய பேர் இது மட்டும் தான் போடுறீங்க, கொஞ்சம் வாட்ஸ் கூட வேணும், கடை வச்சிருக்கோங்க, ஹோட்டல் வச்சிருக்கோங்க, பேக்கரி வச்சிருக்கோங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோங்க நினைக்கிறாங்கன்னா அதை விட ஹை கிரேடா வேணும். எனக்கு ஆப்பிள் ரெண்டா கட் பண்ணி போடுற மாதிரி வேணும், டேப்ஸ் அப்படியே ஒரு 100 கிராம் எடுத்து போடுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கறப்ப நம்ம வந்து மாத்தி மாத்தி கொடுக்குறோம். இது வந்து 450 வாட்ஸ் ஜூசர், இது வந்து 550 வாட்ஸ் ஜூசர், இது வந்து 900 வாட்ஸ் ஜூசர். இது வந்து ஜூசர், மிக்சர், கிரைண்டிங் இதெல்லாம் சேர்ந்து இதுல வந்து சக்க மட்டுமே கிட்டத்தட்ட 5 கிலோ சக்க பிடிக்கும். எவ்வளவு ஜூஸ் போடலாம்? ஆமா, கேட் வச்சுலாம் கட் பண்ண தேவையில்ல, கத்தி வச்சு வெட்ட தேவையில்ல, அப்படியே ஜஸ்ட் அப்படியே முழுசா போடுறீங்க. கவ் மில்க் மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இவ்வளவு ஜூஸ் வருது கேரட்ல. நீங்க மிக்ஸில போடுறப்ப உருவி தான் எடுப்பீங்க. ஆமா ஆமா, எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம், அப்படியே உள்ள போற மாதிரி கரெக்ட் சார். அப்படியே கொத்த அப்படியே முழுசா போடலாம். எது ஆகாதா? ஒண்ணு ஆகாது. ஸ்பூன் தனியா வந்துரும், விதை தனியா வந்துரும் உங்களுக்கு. நெல்லிக்காயா? ஆமா, இது வந்து ஹேருக்கு இந்த ரத்தத்தை பியூரிஃபை பண்ணி நெல்லிக்காய் நல்லா யூஸ் பண்ணுங்க. இதோட ஒண்ணு கூட ஒரு போட்டு காட்டுறேன் பாருங்க. முழு நெல்லிக்காயோ போட்டாரு. இதுலயே எடுத்து காட்டுறேன். அந்த விதை வந்து இந்த மாதிரி வந்து காட்டுங்க சார். பாருங்க தனியா கோலி தனியா வந்துரு சார். இதுல இருந்து உங்களால ஜூஸ் எடுக்க முடியுமான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சக்கை எடுத்துட்டப்பல ஒண்ணுமே இல்லைங்க கையில. தேங்காய் போட்ட மாதிரி ஆயிடுச்சு நெல்லிக்காய். பைனாப்பிள் நீங்க கட் பண்ணிருங்க, நீளமா பீஸ் பீஸா போட்டீங்கன்னா அப்படியே மேல போட்டுறீங்க. பைனாப்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ல அழகா வந்துரும் சார் உங்களுக்கு. கர்ட் இருக்கு இல்லீங்களா? ஆமா, அந்த கிரீமின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா? ஆமா ஆமா, அந்த கிரீமி லெவல்ல இருக்கும் சாப்பிடுங்க. மாதுளம்பழம் ஃபிஷ் ஆன் பண்ணி இந்த மாதிரி முத்து மாதிரி உரிச்சு வச்சுக்கீங்க. சரி, இத வந்து அப்படியே நீங்க மேல கொட்டிங்கன்னா போதும். அப்படியே அருவி மாதிரி கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். அதையும் வச்சு அழுத்தவே தேவையில்லை. பிரமாதமா இருக்கு. நடனம் ஆடுது. பாவக்காய் போட்டு தர்றேன் உங்களுக்கு, நீங்க குடிச்சு கூட பாருங்க. சுகர் பேஷண்ட் ரொம்ப வந்து டயர்டா இருக்கவங்க அவங்க ரொம்ப நல்லா சாப்பிடலாம். அப்படியே போடலாம் சார். பாருங்க, பீன் கலர் மாறாம அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு பாக்கல எவ்வளவு சாலிடா நீட்டா ஜூஸ் வருது. வந்து ஸ்வீட்டா குடிச்சு ஒண்ணு வந்து கசப்பா குடிச்சா அவ்வளவு நல்லது உங்களுக்கு. அப்படியே குடிச்சு பாத்துருவோம். இஞ்சி போட்டு கட்டுறேன் சார். டீ, பிரியாணி இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. முழுசா? ஆமா சார். அப்படியே நீங்க மேல போட்டுறீங்க, மேல போட்டு லைட்டா ஒரு பிரஸ் பண்ணினா போதும். பாருங்க, இஞ்சி சாறு. இஞ்சி சாறு அப்படியே வந்துருச்சு. இப்ப போட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி அவ்வளவு நாள் போடலாம் சார். 20 பேருக்கு தொடர்ச்சியா நீங்க ஆப்பிளோ கேரட்டா அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பிச்சு விட்டுருவோம். உங்களுக்கு 1 or 2 days வீட்லயே கொண்டு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஃப்ரீ டெலிவரி தான். ஃப்ரீ டெலிவரி இருக்கு சார். இந்த ஒரு குட்டி மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒர்க் பண்ணுது. இதுல 3 வேரியன்ட் இருக்குன்னு சொன்னீங்க. இதுல பிரைஸ் ரேஞ்ச் என்ன வரும்? ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் நம்ம சேனலில் பார்த்தோம்னா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் எடுத்து வந்திருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம லேடிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த இதை வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பட் இது வந்து புது ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கோம். என்ன வந்து டீட்டெயிலாக சாப்பிட்டுக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, நம்ம நேம், நம்ம ஷாப் நேம். என்னோட பேர் வந்து வாசுதேவன் சார். கம்பெனி நேம் வந்து சுரபி என்டர்பிரைசஸ் சார். ஓகே, நம்ம என்னெல்லாம் சார் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங் புல்லட், இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் 22 வருஷமா பண்றோம் சார். காய்கறி வெட்டுற சாப்பர், மேஜிக் ஸ்பாஞ்ச், எலக்ட்ரிக் ஜூசர், ஹை பிரஷர் கார் வாஷர், வாட்டர் ஹீட்டர், ஹேண்ட் பிரஸ் ஜூசர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்துல எலக்ட்ரிக்கல் ஜூசர்ஸ். ஆப்பிள் வந்து சும்மா நீங்க 2 மட்டும் வெட்டினா போதும் சார். இப்போ இந்த மிஷின்ல போடுறப்ப 4 பீஸ் வெட்டலாம். இந்த மிஷின்ல போடுறப்ப 1/2 பீஸ் வெட்டினா போதும். இப்போ இந்த இடத்துல ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ ரொட்டேட் பண்ணி ரைட் சைடு ரொட்டேட் பண்ணா 1 2 3 இருக்கும். நீங்க ஜூஸ் எல்லாம் உள்ளே அடிக்கலாம் சார். ஸ்பீடு. ஆமா, அப்படி ஜஸ்ட் நீங்க மேல போட்டுட்டு லைட்டா ஒரு பிரஸ் பண்ணினா போதும். அழுத்துங்க பாப்பா. அழுத்து பா போடுங்க. பாறா, இப்போ போட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி அவ்வளவு நாள் போடலாம் சார். ஜூஸ் வர வரைக்கும் போட்டுட்டே இருக்கலாம். தண்ணி ஊத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இல்ல, தண்ணி ஊத்தவே தேவையில்ல. தண்ணி ஊத்தாம எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா கடைசியா நிக்க போற டைம்ல கொஞ்சமா ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுல உள்ள நம்ம அடியில போட்டுருக்கலாம். அந்த எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில வந்துரும். சூப்பர் சார். இது அவ்வளவுதான். எல்லா ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் ரெடி சார். இந்த ஆப்பிள் இப்ப நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எங்களுக்கு ஒரு கஸ்டமர் மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருங்க. ஆப்பிளோட எசன்ஸ் அப்படியே வந்துரும் சார். நெக்ஸ்ட் வந்து நம்ம போடுறது வந்து பார்த்தீங்கன்னா கேரட் போடலாம் சார். கேரட்டும் போடலாமா? கேரட் வந்து போடலாம். கேரட் வந்து நல்லா வாஷ் பண்ணிருங்க சார். சரி, இப்போ இந்த கேரட்டுக்குள்ள என்ன ஜூஸ் இருக்கும், அதாவது தண்ணி கலக்காம நான் சொல்றேன். சரி, அத வந்து அப்படியே எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணிட்டு கேட் வச்சுலாம் கட் பண்ண தேவையில்ல, கத்தி வச்சு வெட்ட தேவையில்ல, அப்படியே ஜஸ்ட் அப்படியே முழுசா போடுறீங்க. அப்படியே என்ன சார் முழுசா போட்டீங்க? அவ்வளவுதான் சார். முழுசா போட்டா அப்படியே ஜூஸ் வந்து வந்துட்டே இருக்கும். பாருங்க, இப்படி ஜூஸ் பாருங்க உங்களுக்கு. ஒரு கேரட்ல இவ்வளவு ஜூஸ் வருதா? ஆமா சார். நான் 2 கேரட் போடுறேன். அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஃபுல் ஆயிரும். பாருங்க எவ்வளவு ஜூஸ் வந்திருக்கு. ஊத்தி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லா அப்படியே ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளவு ஜூஸ் வருது கேரட்ல. கவ் மில்க் மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பிரமாதமா இருக்கு சார். குடிச்சு பாருங்க. மார்னிங் டீ காபி பதிலா நம்ம ரெகுலராவே ஜூஸஸ் எடுத்தா நல்லது. அதுவும் மார்னிங் 11 o'clock, ஈவினிங் 5 o'clock நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். அந்த டைம்ல இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து இந்த வெயில் காலத்துல நல்லது. இது பாருங்க, அப்படியே நீங்க கேரட் கடிச்சு சாப்பிடறப்போ ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது அப்படியே இருக்கு. ஜூஸ் வந்துச்சு. உள்ள சக்கை எப்படின்னு பார்க்கலாம். சக்கை வந்து பாத்தீங்கன்னா சார் நம்ம எடுக்கிறோம் இல்லீங்களா, இதுல வந்து கம்ப்ளீட்டா வந்துரும் சார் உங்களுக்கு. தோல்ல உள்ள ஆமா சார் அப்படியே வந்துரும் உங்களுக்கு. ஒரு டிராப் கூட இல்ல, ஒரு டிராப் கூட இருக்கா சார். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்காம அடிக்கிற அந்த தோல்ல உள்ள இதெல்லாம் வரும். ஆமா, ஈரப்பதம்
பதம் தான் இருக்கும், ஜூஸ் இருக்காது சார். நம்ம பீட்ரூட் எல்லாம் போறோம்னா இதை மட்டும் கட் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டா வெட்டாம இந்த மாதிரி குச்சி டைப்ல வெட்டிக்கணும் சார், லென்த் வைஸா. ஈஸியா மிஷின் இழுத்துரும் சார், மோட்டர் டக்கு டக்குன்னு அரைச்சிரும். மிஷின் ஆன் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க, ஜஸ்ட் நீங்க மேல வச்சிடுறீங்க, மேல வச்சு லைட்டா ஒரு பிரஸ். இதை வந்து ஜஸ்ட் நீங்க மேல வச்சு லைட்டா ஒரு பிரஸ் பாருங்க எவ்வளவு ஜூஸ் வருது. மடிக்கிறலாம் கலர் கலர் கலரா வரும் சார் உங்களுக்கு. எல்லா ஜூஸும் பீட்ரூட் ஜூஸ் ரெடி சார். அவ்வளவுதான் உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் அருமையா வந்துரும். எதுவுமே வராது, எல்லாமே ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும் சார், வடிகட்டி இதுலயே கொடுத்துரும் உங்களுக்கு. ஊத்தும்போது ரொம்ப கலர்ஃபுல்லா அருமையா இருக்கும். பாருங்க பீட்ரூட் அப்படியே ஜூஸா ஆயிடுச்சு, எந்த சக்கை வேஸ்டேஜ் எதுவுமே இருக்காது. நல்லது சார், இது வந்து பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு அவ்வளவு நல்லது சார். உங்களுக்கு சாலிடா எப்படி வந்திருக்குன்னு. ஆமா சார், ஆமா சார். இது குடிக்கும் போது நாக்குல உங்க த்ரெட் மாதிரி அடிக்கும் உங்களுக்கு. அதான் அந்த ஃபைபர் அதோட சேர்த்து சாப்பிடுறப்ப ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது. நல்லா இருக்கு. எப்படி வாஷ் பண்றது? ரொம்ப ஈஸிங்க சார் உங்களுக்கு. இன்னும் நீங்க வந்து ஸ்க்ரப்பர் போட்டு பாத்திரம் விளக்கணும் அவசியமே கிடையாது. பாருங்க ரொம்ப சிம்பிள் மெத்தட். அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணுமே இல்ல. சிங்க் இருந்தா கூட அப்படியே வச்சு அவ்வளவுதான், சிங்க்ல கூட காட்டிக்கலாம் சார். இந்த பிளேட மட்டும் லைட்டா நீ மேல இந்த பிரஷ் இருந்தா போட்டு தேய்ச்சிக்கலாம். பிளேட மட்டும் லைட்டா நான் சும்மா ஒரு கையிலே கழுவி காட்டுறேன் சார். பாருங்க இதுல சிம்பிளா நீங்க கழுவிக்கலாம். அவ்வளவுதான். சக்கை விழுகிறது இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க, இது வந்து விழுந்திருக்கும். இந்த சக்கை விழுறது அப்படியே நீங்க டஸ்ட்பின்ல தட்டிட்டு அப்படியே எடுத்துடலாம் சார். எடுத்துட்டு நம்ம மேல அந்த பிளேட் எல்லாம் கழுவணும் இல்லீங்களா, அதே மாதிரி இதையும் வந்து தண்ணிக்குள்ள விட்டு அப்படியே தண்ணியில விடலாம். அவ்வளவுதான், ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. இல்ல சிங்க் இருந்தா சிங்க், பக்கெட் வாட்டர் இருந்தா பக்கெட் வாட்டர், அவ்வளவுதான் சார் உங்களுக்கு. அது மாதிரி இந்த பார்ட்ட லைட்டா தொடச்சிட்டா போதும், வேற ஒண்ணும் தேவையில்ல உங்களுக்கு. இப்போ நான் தண்ணியில அலசுனதுக்கு அவ்வளவுதான். இத மேல வச்சு மறுபடியும் சொல்றேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து பிளேட வச்சு லைட்டா அதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. டேட் வந்து இந்த மேல டாப் இருக்கு இல்லீங்களா, இந்த டாப்ல வந்து மேல வச்சிட்டு இந்த பக்கம் ஒரு லாக், இந்த பக்கம் ஒரு லாக். ரொம்ப சிம்பிள் மெத்தட், அவ்வளவுதான். நிறைய பேர் இந்த திராட்சை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. அதுவும் போட முடியுமா? ஆமா, நீங்க எது கேக்குறீங்க எனக்கு தெரியுது. அந்த விதை அடிபடுமா இல்லன்னு செக் பண்றதுக்கே கேக்குறீங்க. சரி, நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. எல்லாருமே கமெண்ட்ல இருந்து திராட்சை போடுங்க போடுங்க. நல்லா வாஷ் பண்ணிருங்க சார். சரி, இந்த கொத்து இருக்கு இல்லீங்களா, நீங்க மிக்ஸில போடுறப்ப உருவி தான் எடுப்பீங்க. ஆமா ஆமா, எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம், அப்படியே உள்ள போற மாதிரி. கரெக்ட் சார். அப்படியே கொத்து அப்படியே முழுசா போடலாம். அதனால எதுவும் ஆகாதா? ஒண்ணும் ஆகாது சார். எவ்வளவு வேணாலும் நம்ம போட்டுட்டே இருக்கலாம். கொத்த பாருங்க, நான் அப்படியே போடுறேன். முழு கொத்த அப்படியே போறாரு. ஆமா, அப்படியே வந்துரும். வேணா லைட்டா போட்டு அழுத்த கூடாது சார். லைட்டா அழுத்தி விட்டீங்கன்னா அது பிளேடுக்குள்ள அப்படியே இறங்காம விதை மட்டும் தனியா வந்துரும் உங்களுக்கு. வேணா ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், திராட்சை ரெடி. திராட்சை ஜூஸ் பாருங்க, நான் ஒரு சின்னோண்டு ஒரு 3 கொத்து போட்டிருப்பேன். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திராட்சை எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து கடையில நீங்க சாப்பிடுறீங்க இல்லீங்களா, இந்த பால் எல்லாம் கலந்து, நான் இதுல பால் கலக்காம பியூரா உங்களுக்கு ஜூஸ மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். முழுசா போட்டுருக்கீங்க. குடிச்சீங்கன்னா வைக்க மாட்டீங்க சார், ஃபுல்லா குடிச்சிருங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும், பிரமாதமா இருக்கு. நடனம் ஆடுது. அவ்வளவுதான் சார். எந்த ஜூஸ் நீங்க போட்டாலும் சுவையில குறைய இருக்காது, அது மாதிரி குவாலிட்டிலயும் குறையில. ஏன்னா பால், தண்ணி, சுகர் எதுவுமே இல்ல, எதுவுமே ஃப்ரூட்டோட எசன்ஸ். ஆமா சார். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம நீங்க கேட்டீங்களா விதை, அந்த விதையெல்லாம் உங்க கையிலேயே எடுத்து கொடுத்துறோம். சரி, விதையே அடிபடல. கையை காட்டுங்க. தோல் பாருங்க, தோலும் தனியா வந்துரும், விதை தனியா வந்துரும் உங்களுக்கு. தோல், சக்கை, வேஸ்டேஜ் எல்லாம் வந்துரும். கொஞ்சம் கூட கிடையாது, ஜூஸ் இல்ல, சக்கையே எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. சூப்பருங்க. இப்ப நிறைய பேர் வந்து நெல்லிக்காய் வந்து நெல்லிக்காய், ஆமா, இது வந்து ஹேருக்கு இந்த ரத்தத்தை பியூரிஃபை பண்ண நெல்லிக்காய் நல்லா யூஸ் பண்ணும். நெல்லிக்காய் வந்து இது வந்து விதையை எடுத்துட்டு போட்டீங்கன்னா இந்த மிஷினோட லைஃப் வந்து கூட இருக்கு சார். விதையை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஆமா, விதை தனியா வந்து சார். சூப்பருங்க. எதுவுமே பண்ண தேவையில்ல, சும்மா கட் பண்ணி மட்டும் எடுத்தா போதும். நான் ஒரு 2 நெல்லிக்காய் மட்டும் போட்டு காட்டுறேன். சரி, நீங்க வீட்டுல வாங்குறப்ப 10 நெல்லிக்காய் கூட ட்ரை பண்ணலாம். நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சாப்பிட்டாங்கன்னா 1 நெல்லிக்காய், குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/2 நெல்லிக்காய். ஏன்னா அதுல வந்து ரொம்ப கூலிங் தன்மை இருக்கு, அதனால ரொம்ப சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காயும் போடலாம்ங்கறீங்க. போடலாம் சார், பெரிய நெல்லிக்காய் அழகா போடலாம் சார். சரி, இப்ப நானே போடலாமா? போடலாம் சார். நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் எடுக்கலாம். ஆமா, எல்லாத்தையுமே போட்டுருங்க சார். போடுறேன் பாருங்க. ஆமா, ஒண்ணு கூட போடுங்க பாருங்க. எல்லாத்தையும் போடுங்க. அந்த புஷர் எடுத்து மேல வச்சுங்க சார். நான் எப்படி டைரக்ட் மட்டும் பண்றேன், நீங்க பண்ணிருங்க சார். சரி, மிஷினை ஆன் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு. அப்படியே லைட்டா பிரஸ் பண்ணினா போதும், அப்படியே ஜூஸா வந்துரும் சார். சும்மா அழுத்துங்க சார், ஒண்ணாவது அழுத்துங்க. ஓ, என்ன சார் நெல்லிக்காயெல்லாம் ஜூஸ் எடுக்கணும்? ஆமா சார், நெல்லிக்காய் ஜூஸ் மெயின் சார் ஹேருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க சார், எங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வருமானு. வேகமா அழுத்தலாம் நீங்க. பாரா ஃபுல்லா வந்துரும் சார். அவ்வளவுதான், ஃபுல்லா ஜூஸ் ஃபுல்லா அதுலயே வந்துரும். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம 2 நெல்லிக்காயில சரி உங்களால இந்த அளவுக்கு வீட்ல நீங்க எடுக்கவே முடியாது சார். இந்த மிஷின்ல எடுத்துட்டீங்கன்னா நான் சேலஞ்சா சொல்றேன், எடுக்கவே முடியாது. நீங்க விதையோட போடலாம், பட் லைஃப்காக விதையோட போடலாம் சார். விதையோட ஒண்ணு கூட போட்டு காட்டுறேன் பாருங்க. விதையோட போட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, ஆமா சார், போட்டு லைட்டா அப்படி புடிச்சுக்கோங்க. வேற ஒண்ணும் பண்ண தேவையில்ல. கீழ இறக்கி புடிச்சா முடிஞ்சோன்னா உங்களுக்கு சவுண்ட் கேட்கும் பாருங்க. முழு நெல்லிக்காவோ போட்டு அப்படியே போடலாம் சார், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. விதையை எடுத்துட்டும் போடலாம், அப்படியே போடலாம். சவுண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம் அப்படியே நிறுத்திக்கலாம்.
அந்த விதை தனியா வந்துருச்சு. விதை தனியா வந்துரும், மாறிடும் சார் உங்களுக்கு. சூப்பர்ங்க. அந்த விதையை வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க, இதுலயே எடுத்து காட்டுறேன். அந்த விதை வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. காட்டுங்க சார் பாருங்க, தனியா கோலி தனியா வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் அந்த சக்கை இருக்கு இல்லீங்களா, அந்த சக்கை மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்க கையில தர்றேன் சார். இதுல இருந்து உங்களால ஜூஸ் எடுக்க முடியுமான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஆமா சார், கொடுக்குறேன், சேலஞ்சா சொல்றேன், எடுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த இங்க பாருங்க, சக்கை எடுத்துட்டப்பல ஒண்ணுமே இல்லைங்க, கையில வராது சார். கையில ஈரம் கூட ஒட்டாது, ஈரம் கூட ஒட்டாது, ஈரம் கூட தரம் பாருங்க. இவ்வளவுதான் நம்ம 2 நெல்லிக்காய் போட்டது. தேங்காய் பூ மாதிரி வந்துரும் உங்களுக்கு. தரங்க பாருங்க, 2 நெல்லிக்காய்க்கு எவ்வளவு ஜூஸ் வருதுன்றத ஊத்தி காட்டிடுறாங்க. இவ்வளவு நெல்லிக்காய் இருக்கு, இது சாப்பிடலாமா? கண்டிப்பா சார், ஃபுல்லாவே குடிச்சிருக்கு சார். உடம்புக்கு அவ்வளவு எனர்ஜி. இதை குடிச்சீங்கன்னா 2 நாளைக்கு உங்க உடம்புல எனர்ஜி இறங்காது, கேரண்டியா சொல்லலாம். கொஞ்சம் நெல்லிக்காய். ஆமா சார், அதாவது இது அப்படியே இருக்கு. வேண்டல் உள்ள ஃப்ரூட்லயே வந்து பாத்தீங்கன்னா 7 சுவையும் இருக்கக்கூடியது ஒண்ணே ஒண்ணு இதுதான். இனிப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கனி. இப்ப நெல்லிக்காய் ஜூஸ் இப்பதாங்க குடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். தொடர்ச்சி எவ்வளவு நேரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பிரேக் எல்லாம் கிடையாது. மாதுளம்பழம் சார், மாதுளம்பழம் மிஷின் ஆன் பண்ணி இந்த மாதிரி முத்து மாதிரி உரிச்சு வச்சுக்கீங்க. சரி, இந்த மாதிரி உரிச்சு வச்சுட்டீங்கன்னா போதும். இதை வந்து அப்படியே நீங்க மேல கொட்டிங்கன்னா போதும். இங்க பாருங்க, கீழே பாருங்க, எப்படி ஜூஸ் வரும் மட்டும் பாருங்க. அப்படியே அருவி மாதிரி கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். அருவியும் வச்சு அழுத்தவே தேவையில்லை. மாதுளம்பழ ஜூஸ் ஆமா சார், வந்துகிட்டே இருக்கும். உரிச்சு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். கடைசியா மட்டும் லைட்டா டிப் பண்ணி எடுத்துரும் போதும். டிப் பண்ணி எடுத்து வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்ல சார், அழகா வந்துரும். சப்போஸ் நீங்க தண்ணி கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியா கொஞ்சோண்டு அந்த மிக்சிங்காக, ஆமா மிக்சிங்காக கொஞ்சோண்டு சேர்த்துலாம் போட்டா அது உள்ளதெல்லாம் அடிச்சிட்டு வெளியில வந்துரும். அவ்வளவுதான், சூப்பரா இருக்கு. இப்ப மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி. பாருங்க, நான் ரியலா சொல்றேன் சார், இது வந்து 2 மாதுளம்பழத்தோட அந்த பருப்பு தான் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து பாருங்க, இதுல கலரே தெரியும் உங்களுக்கு, கீழ ரெட் மேல ஒயிட். இது வந்து ஃபைபர், இது ஜூஸ். ஃபைபரும் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கணும் சார் உங்களுக்கு. இதுதான் மெத்தட் உங்களுக்கு. ஓகே, மாதுளை மட்டும் எப்பவுமே ஒரு 2 ஆத்தி குடிச்சோம்னா பரவாயில்ல. இத குடிச்சா கம்ப்ளீட்டா நீங்க ஃபுல்லா குடிச்சீங்க. வெறும் மாதுளம்பழம் தான், ஆனா பால் எல்லாம் போட்ட மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. தேவையில்லை சார், பால் போடவே கூடாது, நீங்க அப்படியே குடிச்சிடலாம். உங்களுக்கு குடிக்க 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 ருசியா இருக்கும். உங்களுக்கே குடிக்கிறப்ப இடையில ஸ்டாப் பண்ணவே தோணல. என்ன ரீசனா, சுவை. இதுல போட்டனால அந்த வாட்ஸ்க்கு சூடாகாம அப்படியே ஜூஸ் வந்துரும். சூடே இல்ல, சூடு வராது. இன்ஸ்டன்டா ஒரு செகண்ட்ல அப்படியே அடிச்சு வெளிய தள்ளிட்டே இருக்கு. ஆமா, இதோட ஃபைனல் நோட் போட்டு காட்டுறேன் சார். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஜூஸர்லயும் எதுலயுமே நீங்க போட முடியாது. சரி, நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. உங்க வீட்ல உங்களுக்கு பைனாப்பிள் நீங்க போடுறீங்க இல்லீங்களா, இதுல நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. பைனாப்பிள் நீங்க கட் பண்ணிருங்க. பைனாப்பிள் எப்பவுமே நான் போடுற மாதிரி போட்டு பாருங்க சார், ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படி போட்டுட்டு இத வந்து லென்த் வைஸா பீஸ் பீஸா போடுங்க. நீளமா பீஸ் பீஸா போட்டுங்க. நீளமா பீஸ் பீஸா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு சில பேர் வந்து டர்ட்டியா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து தோல் சீட் போடுங்க, தவறு கிடையாது. ஆன் பண்ணிட்டு ஆனா சீவாம போடலாம், சீவாமே போடலாம் சார். சோ நான் போட்டு காட்டுறேன் பாருங்க, போட்டு காட்டுறேன் பாருங்க. அப்படியே மேல போட்டுறீங்க. இந்த புஷர்ல லைட்டா பைனாப்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ல அழகா வந்துரும் சார் உங்களுக்கு. பா, அங்க பாருங்க எவ்வளவு ஜூஸ் வருது. அவ்வளவுதான், ஒரு பீஸ்ல எவ்வளவு ஜூஸ். ஆமா சார், அடுத்த பைனாப்பிள் போடுறேன் பாருங்க. போட்டா அழகா ஜூஸ் வந்துட்டே இருக்கு சார். பாருப்பா, இந்த பீஸ் சாம்பிள் போடுறேன் பாருங்க. நீங்க வாங்குறப்ப பொருளை வாங்கி வீட்ல நீங்க எவ்வளவு நாள் ஒரு கிலோ பழம் கூட போட்டு ஒரு 1/4 பங்கு பைனாப்பிள் கூட போடலாம். இதுல பாருங்க எவ்வளவு ஜூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இத நான் ஊத்தி காட்டுறேன் சார். நானே ஊத்துறேன் பாருங்க எவ்வளவு ஜூஸ் வந்திருக்கு பைனாப்பிள். இது வந்து கர்ட் இருக்கு இல்லீங்களா, ஆமா, அந்த கிரீமின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா. ஆமா ஆமா, அந்த கிரீமி லெவல்ல இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, நீங்க இல்ல உங்களுக்கு அவ்வளவு திக்காத ஐஸ்கிரீம் கரைச்சு விட்ட மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. அது மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நீங்க இந்த பெப்பர், சால்ட் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு டேஸ்ட் சுவை அதிகமா இருக்கும். இப்ப நான் சக்கையை காட்டுறேன் பாருங்க, பைனாப்பிள் சக்கையை நீங்களே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிளோட சக்கை எல்லாமே துண்டு துண்டு துண்டா வெட்டி கொடுத்துரும். நம்ம இந்த தோல் சீவம் போடலாம்னு சொன்னேன் சார், அது பாத்தீங்கன்னா அந்த மேல் தோலை மட்டும் அப்படியே தனியா வந்துருது. அது வந்து நம்மளுக்கு கசங்குச்சுன்னா பல கசக்கும், அது வந்து தனியா வந்துரும். இதுல என்னன்னா சார் உங்களுக்கு, இப்ப நம்ம தோல் சீவாம போடணும்னு சொன்னதுதான். தோல் சீவிட்டு போட்டா இது கூட வராது. ஆரஞ்சு இதுல போடலாங்களா? போடலாம் சார், ஆரஞ்சு போடலாம் சார். ஆரஞ்சு சாத்துக்குடி எப்படின்னா சார் சும்மா ஒண்ணுமே கிடையாது, லைட்டா அந்த ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணிருங்க சார். வேற ஒண்ணு, இத மட்டும் உரிச்சிருங்க மேல. ஆமா சார், இத மட்டும் அப்படியே லைட்டா கட் பண்ணினா போதும். செமையா இருக்குறாரே. அவ்வளவுதான் சார், ஆன் பண்ணி விட்டோம். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரேப்ஸ் மாதிரி எல்லாம் அழுத்தாம போடலாம், லைட்டா கை வச்சுட்டா போதும் சார். ஆமா, அவ்வளவுதான். ஜூஸ் மட்டும் தனியா வந்துரும் உங்களுக்கு. நீங்க கண்டினியூஸா போட்டே இருக்கலாம், நிறுத்தணுங்கிற அவசியமே கிடையாது இல்ல. ஆமா, இப்ப வீட்டுக்கு போற இந்த மிஷினரியில இவ்வளவு போடலாம்னா அதெல்லாம் எவ்வளவு போடலாம். இதெல்லாம் வந்து இப்ப கிட்டத்தட்ட இதுல போறாம டபுள் மடங்கு போடலாம். டபுள் மடங்கு போடலாம். பாருங்க வந்துகிட்டே இருக்கு சார். பாருங்க பாருங்க, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் அந்த கலர் கூட மாறல. கலர் கூட மாறல. நீங்க பால் தண்ணி எல்லாம் சேர்த்தீங்கன்னா கலர் மாறி போயிடும். இது எதுவுமே மாறல. பாருங்க எவ்வளவு சாலிடா இருக்கு சார். அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எனர்ஜி ஈவினிங் வரைக்கும் அப்படியே உடம்பு அப்படியே. இது பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். பிரமாதமா இருக்கு உங்களுக்கு.
அப்பா இந்த ஆரஞ்சோட இப்ப நீங்க குடிக்கிறீங்களா சார்? இதுல சக்கரை போடணுமா சார்? இல்லையே, தேவையே கிடையாது. ஆனா போட்ட மாதிரி இருக்கு. இது பழத்தோட இயற்கை சுவை சார். இந்த பழத்துல என்ன இருக்கோ அது அப்படியே வந்துரும். அப்படியே வந்துருது. என்ன சார் பாவக்காய் வச்சிருக்கீங்க, இதுல ஜூஸ் போட முடியுமா? கண்டிப்பா சார். நான் இதை வந்து பாவக்காய் போட்டு தர்றேன் உங்களுக்கு. சரி, நீங்க குடிச்சு கூட பாருங்க. சுகர் பேஷண்ட் ரொம்ப வந்து டயர்டா இருக்கவங்க அவங்க ரொம்ப நல்லா சாப்பிடலாம். இது வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. பாருங்க பாவக்காய் நான் போடுறேன். அப்படியே போடலாமா? போடலாம் சார். வாஷ் பண்ணிக்கங்க, கழுவிங்க. எந்த பொருளையும் கழுவி முழு பாவக்காய் அப்படியே போடலாம் சார். பாருங்க அதிகமா போடலாம் சார். போடுங்க, முழு பாவக்காய் போடுறேன். அதுக்குனா போதும், அவ்வளவுதான் சார். ஜூஸ் வந்து இந்த பக்கம் அழகா நம்ம எப்படி இந்த மாதிரி சாத்துக்குள்ள வந்துச்சோ அந்த மாதிரி பிரமாதமா வந்துரும். அடடா சார், செம்மையா இருக்கு சார். அவ்வளவுதான், கிரீமா இருக்கு, கிரீமியா இருக்கு. ஆமா, அப்படியே வந்துரும். பாவக்காய் வந்து நீங்க எவ்வளவு நாள் போட்டு சாப்பிடலாம். டெய்லி ஒரு கப் போட்டு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது சார். ஊத்தி காட்டுறேன் பாருங்க. அந்த கிரீன் கலர் மாறாம அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்க ஒரு பாவக்காய் எவ்வளவு சாலிடா நீட்டா ஜூஸ் வருது. வந்து ஸ்வீட்டா குடிச்சீங்க, ஒண்ணு வந்து கசப்பா குடிச்சா அவ்வளவு நல்லது உங்களுக்கு. அப்படியே குடிச்சு பாத்துருவோம். பிரமாதமா இருக்கு. பாவக்காயோட இது அப்படியே இருக்கு. ஆமா சார், அது பச்சையா அந்த நியூட்ரிஷன் வந்து உங்களுக்கு குறையாம அப்படியே எடுத்துக்கலாம். அதுதான் அதுல மெயின். உங்களுக்கு பாவக்காயிலே ஜூஸ்ங்க சார். ஃபைனலா வந்து இஞ்சி போட்டு காட்டுறேன் சார். இஞ்சி வந்து வீட்ல வந்து சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா டீ, பிரியாணி இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. குருமாவுக்குலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணிட்டு சரி இஞ்சி போடலாம். இஞ்சி துண்டு எடுத்துங்க சார், நல்லா கழுவிடுங்க. இஞ்சி ரொம்ப எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எடுப்பாங்க முழுசா. ஆமா சார், அப்படியே நீங்க மேல போட்டுறீங்க. மேல போட்டு லைட்டா ஒரு பிரஸ் பண்ணினா போதும். பாருங்க இஞ்சி சாறு, இஞ்சி சாறு அப்படியே வந்துருச்சு சார். ஸ்மெல் எப்படி வருது பாருங்க, பிரமாதமா இருக்கும் உங்களுக்கு. பிரியாணிக்கு இந்த ஸ்மெல் வருது. ஆமா, அவ்வளவுதான். நம்ம போட்ட இஞ்சிக்கு என்ன ஜூஸ் இருக்குமோ அது அப்படியே வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி இஞ்சி துண்டா போட்டப்பல அப்படியே ஜூஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சோளோ ஜூஸ் எடுக்கறன்னு மட்டும் பாருங்க. இஞ்சிக்கு சாறு பா இவ்வளவு ஜூஸ் வந்துருச்சு. ஆமா சார், இஞ்சி சாறு இதுல போட்டுட்டு இதுல எல்லாமே போடலாம். ஆல்மோஸ்ட் இது எல்லாமே போடலாம் சார். இதுல வந்து பார்த்தனா உங்களுக்கு இன்னும் வந்து முலாம்பழம் போடலாம், முள்ளங்கி போட்டுக்கலாம், ஆரஞ்சு போட்டுக்கலாம், சாத்துக்குடி, இஞ்சி சாறு எடுத்துக்கலாம். இதுல போடாத பழங்கள்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த கொய்யா பழம் கூட இல்ல நீங்க போட்டு எடுத்துக்கலாம், பப்பாளி போட்டு எடுத்துக்கலாம், அரப்பழமும் போடலாம். இதுல போடக்கூடாத பழங்கள் சப்போட்டா பழம் போடக்கூடாது, சீத்தாப்பழம் போடக்கூடாது, வாழைப்பழம் போடக்கூடாது, ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த பேரிச்சம்பழம், முந்திரி, ஏலக்காய் இந்த மாதிரி போடக்கூடாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் நீங்க எல்லாமே போட்டுக்கலாம். மெயினா வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணக்கூடாது சார். விற்பனைக்காக சொல்றவங்க சொல்லுவாங்க சார், நம்ம சொல்ல மாட்டோம். தேங்காய் பால் வந்து கண்டிப்பா போடக்கூடாது சார். இளந்தங்காய் இருந்ததுன்னா தேவைக்கு வேணும்னா ஒரு கப் மட்டும் உங்களுக்கு தேவையா இருக்குது அப்படின்னா இளந்தங்காய் இருந்தா ஒரு கப் போட்டு எடுத்துக்கலாம் சார். தேங்காய் போட்டு சீக்கிரம் பிளைட் போயிடும், மோட்டருக்கு ஒரு ப்ராப்ளம் வராது. அதனாலதான் தேங்காய் போடக்கூடாது சொல்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்மெச்சூர்டா இருக்கவங்க கரும்பு தயவு செஞ்சு போடாதீங்க, கரும்பு போடக்கூடாது. நம்ம போடுறது பெரிய அது மிஷினே வந்து பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி இருக்கும் சார். இப்போ நம்ம போடுறதுக்கு வந்து 20 நிமிஷம் செலவு பண்ணி வீடியோ போடுறோம் அப்படின்னா போடக்கூடாது ஒரு நிமிஷமா சொல்லிடணும் சார். அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை, ஒரு ப்ரிகாஷன் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கும். அதுக்காக சொல்றேன். இந்த ஒரு குட்டி மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒர்க் பண்ணுது. இதுல 3 வேரியன்ட் இருக்குன்னு சொன்னீங்க. இதுல பிரைஸ் ரேஞ்ச் என்ன வரும் அப்படின்னு சொல்லி? இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் பர்பஸ், வீட்டுக்கு. இது வந்து கமர்ஷியல் பர்பஸ், கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 450 வாட்ஸ். ஓகே, 2250 ரூபாய். 2250 டிஸ்கவுண்ட் போக நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட 100 வாட்ஸ் கூட 550 வாட்ஸ் சார். இது வந்து 2550 ரூபாய். டொமஸ்டிக் முடிஞ்சு. கமர்ஷியல் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜாரோட சேர்ந்து வரும், ஜூசர் தனியா வந்துரும் உங்களுக்கு. நார்மலா இதே மாடல்ல வேற பிராண்ட் நீங்க வாங்குனீங்கன்னா 6900 ரூபாய் 6800 ரூபாய் வரும் உங்களுக்கு. நம்ம கொடுக்கிறது வெறும் 5600 ரூபாய் மட்டும் தான். வித் ஜார் கீர எல்லாம், வித் ஜார் எல்லாமே வந்து ஜார் யூஸ் பண்ணி ஜூஸ்லாம் எல்லாம் போட்டுக்கலாம் சார். 2 ஜார் தனியா வந்துரும். இதுல நீங்க சட்னி கூட அரைச்சுக்கலாம் உங்களுக்கு. இதுல நீங்க ஜூஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு. நிறைய கடைகள்ல பாத்துருப்பீங்க. வாரண்டிஸ் இந்த மாதிரி வாரண்டி வந்து எது எடுத்தா பரி ப்ராடக்ட் மோட்டருக்கு 1 வருஷம் வாரண்டி கொடுத்துறோம். நம்ம கம்பெனி சீல் போட்டு வந்துரும் சார் உங்களுக்கு. இதுல நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணிக்கலாம் சார். 1 வருஷத்துக்கு கிளைம் பண்ணிக்கலாம். 1 வருஷத்துக்கு மேல போய்ட்டா என்ன ஆகும்னு சில பேர் கேக்குறாங்க. அவங்களுக்கு சொல்றேன், என்கிட்ட அனுப்பிச்சு விடுங்க, நான் பண்ணி தரேன். அதுக்கு என்ன சார்ஜ் ஆகுதோ மினிமம் வாங்கிக்கிறேன். வாரண்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வாங்கவே மாட்டோம். பொருள் பிரிச்சா பொருள் மட்டும் காசு கொடுத்தா போதும். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம எங்க லொகேட்டா இருக்கும், நேர்ல வந்து வாங்கணும்னா எங்க வந்து எப்படி சார்? இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஓகே, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல திண்டுக்கல், தேனி, கம்பம், போடி, கொடைக்கானல் போற வழியில வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நேஷனல் காலேஜ் தாண்டின உடனே பாத்தீங்கன்னா இளங்காட்டு மாரியம்மன் கோயில் கருமண்டம். ஓகே, அது பக்கத்துல ஸ்ரீராம் நகர் அற்புதம் சூப்பர் மார்க்கெட் ஒட்டி நேரா உள்ள வந்தீங்கன்னா நம்பர் 60 கரீஸ் காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீராம் நகர், கருமண்டம், திருச்சி 620001. இதான் நம்ம போஸ்டல் ப்ராப்பர் அட்ரஸ். இருந்தா சப்ளையும் ஆகும், கொரியரும் டெலிவரி பண்றோம். இப்போ சப்போஸ் எனக்கு வர முடியலங்க, எனக்கு ஃபோன் பண்ணா இல்ல ஆன்லைன்ல பண்ணா ஆர்டர் பண்ண முடியுமா? அது எப்படி பண்ணனும்னு சொல்லிருங்க. ஒண்ணும் கிடையாது சார். அவங்களோட அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சு விட்டு கீழ வந்து எலக்ட்ரிக் ஜூசர் அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப் மென்ஷன் பண்ண 450 550 900 மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதோட வாட்ஸ்அப் ரேட் நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். அதோட போட்டோ அனுப்பிச்சு விட்டுருவோம். எது வேணும்னு பார்த்துட்டு மறுபடியும் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு என்னோட ஜிபே நம்பர் அனுப்பிடுவேன், என்னோட அட்ரஸ் அனுப்பிடுவேன், வீடியோ மறுபடியும் ஒன்மோர் அனுப்பிடுவேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஜிபேல பேமெண்ட் பண்ணி பேமெண்ட் காப்பி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுருவோம் உங்களுக்கு. அப்படியே நீங்க பணம் போட பயமா இருக்கு, ஏதாவது ஒரு 1000 அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்னோட கம்பெனியோட டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சுரபி என்டர்பிரைசஸோட
கேபி அக்கௌண்ட் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணிருக்கோம் அந்த அக்கௌண்ட் கூட நீங்க பணம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுல போட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, டேரக்டா பேங்க்ல கிளைம் பண்ணிக்கலாம், யாரும் ஏமாத்த போறே கிடையாது. எப்பனாலும் சரி சார், ஆன்லைன்லயோ நீங்க எதுலயோ நீங்க போன் பண்ணி நீங்க கூப்பிட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பிச்சு விட்டுருவோம். உங்களுக்கு 1 or 2 days வீட்லயே கூட டெலிவரி பண்ணிடுவாங்க. ஃப்ரீ டெலிவரி தான், டெலிவரி இருக்கு சார். சூப்பர் சூப்பர். சரிங்க சார், வரவங்க பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ப்ராடக்ட் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க. ஆமா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே ரைட். சோ இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுச்சுன்னா கான்டாக்ட் டீடைல், நேர்ல ஒண்ணா லொகேஷன் டீடைல் எல்லாம் பார்த்தா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. அந்த வீடியோ ஃபுல்லா நம்பர் போயிருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா வேற பார்க்கணும். இந்த பை சைனிங் ஆஃப் நந்தா. பை பை சொல்லுங்க. பை பை.